உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் குளிகை காலத்தில் கல்யாணம் தாராளமாக பண்ணலாம். இவர்கள் ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான்னா, குளிகையில் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால குளிகையில் கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லி வச்சிருக்கா. ஆனால் அதுபோல் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது திரும்ப திரும்ப நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னால், ஒரு மனிதனுக்கு திருமணம் அந்த நேரத்தில் நடக்கிறது என்று சொன்னால் மீண்டும் மீண்டும் திருமணம் அதே மனிதனுக்கு நடக்கும் என்று தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அதாவது இந்த குளிகையை எப்போ தெரியுமா பாப்பா, ஒரு வீட்டில் இறப்பு என்பது வரும் பொழுது அந்த பிணம் எடுக்கிறார்கள் அல்லவா, அந்த பிரேத்தம் புறப்பாடு அப்படிங்கிறது நடக்கிறது அல்லவா, அந்த நேரத்திலே குளிகை காலத்தை பார்த்து கொள்ளுங்கள். குளிகையாக இருக்கும்போது அந்த நேரத்தில் அந்த பிரேதம் என்பது புறப்படக்கூடாது. அப்படி புறப்பட்டால் மீண்டும் மீண்டும் அந்த வீட்டிலே இது போன்ற இறப்புகள் நடந்து கொண்டிருக்கும்னு சொன்னார். அதிலே 100% உண்மை என்பது இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் எப்படி சொல்லியிருக்கா, மீண்டும் மீண்டும் இறப்பு நடக்கும் சொன்னால் இறந்த மனிதனேவா மீண்டும் மீண்டும் இறப்பான், வேறு யாரோ தானே மறுபடியும் இறந்து கொண்டிருப்பார்கள். அந்த வீட்டில் முதல்ல யாரோ ஒரு தாத்தா இறந்துட்டான்னு சொன்னால் குளிகை காலத்தில் நம்ம அந்த புறப்பாடுங்கிறத பண்ணோம்னா அடுத்தது வரிசையாக பாட்டி போவா, அப்புறம் அப்பா, அப்புறம் அம்மாங்கிற மாதிரி வரிசையாக இறப்பு என்பது நடந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தானே சொல்லி இருக்கிறார்கள். அதே போல தானே கல்யாணம்னு வரும்பொழுதும் ஒரு குளிகையிலே கல்யாணம் நடக்குதுன்னு சொன்னால் மீண்டும் மீண்டும் அந்த வீட்டில் கல்யாணம் நடக்கும்னு சொன்னால் அதே மனிதனுக்கு கல்யாணம் நடக்கும்னு அர்த்தம் இல்லையே. அந்த வீட்டு சம்பந்தப்பட்ட அவருடைய பங்காளிகள் வகையால தொடர்ந்து திருமணம்ங்கிறது நடக்கலாம். பையனுக்கோ பொண்ணுக்கோ மாற்றி மாற்றி கல்யாண விஷயங்கள், அதாவது சுப மங்களகரமான காரியங்கள் தான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் என்பது பொருள். ஆக சர்வ நிச்சயமாக நீங்கள் குளிகையிலே திருமணத்தை நடத்தலாம். இது பற்றிய குழப்பமே அவசியம் இல்லை என்பதற்காக சொல்கிறோம். இதுபோக இந்த ஆயில்யம், கேட்டை, அதுபோக விசாகம், இந்த மூல நட்சத்திரம், இது பற்றிலாம் நாம் அடிக்கடி சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். இவை அனைத்துமே மூட நம்பிக்கைகள் தான். இது போக இந்த மூலம், ஆயில்யம், கேட்டை, விசாகம் இந்த நட்சத்திரங்களை பற்றி அடிக்கடி நாம் நம்முடைய நிகழ்ச்சியிலே சொல்லி கொண்டுதான் இருக்கிறோம். இதை பற்றிய மூட நம்பிக்கைகளை வளர்க்க வேண்டாம், இதனை நம்பவும் வேண்டாம் அப்படின்னு தான் சொல்கிறோம்.